வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. ஆசான் அவர்களை வணங்கி உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு நான் ஒரு ஐயா சொன்ன மாதிரி 10 நிமிடம் இல்லை 5 நிமிடம் எடுத்துக்கிறேன். முதலில் இந்த தலைப்போட்டி இல்லை, இன்றைக்கு அன்னை லோகாம்பாளுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம எதற்காக அந்த நாளை மனைவி நல மீட்பு நாள் என்று கொண்டாடணும். வேதாத்ரி மகரிஷி அவர்களை நாம் அருள் தந்தை என்று ஏற்றுக்கொண்டதுனால இவர்களை அருள் அன்னை லோகாம்பாள்னு சொல்றோமா, இல்லை நிஜமாவே இங்க இருந்த அருள் அன்னை தானா? வேதாத்ரி மகரிஷி அவர்களை விட ஒரு படி மேலானவர்கள், நான் சொல்லல, மகரிஷி அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்ப காலங்களில் நாங்கள் ரொம்ப குடும்பம் பொருளாதார சீரழிவில் இருக்கையில் என்னுடைய மனைவி லோகாம்பாள் இது ஒரு மகானுடைய ஆவி தொடர்பு அவர்களுக்கு இருந்தது. அந்த தொடர்பிலே அதனுடைய வழிகாட்டுதலில் நிறைய பிரச்சனைகளை கொண்டிருக்கிறோம் சாமி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஒரு முறை நிறைய வெளிநாட்டில் கூடுவாஞ்சேரிக்கு மகரிஷி அவர்களை பார்க்க வரும்பொழுது வருகின்றவர்கள் ஒரு கேட்பாங்களா, உங்களுக்கு இஷ்யூஸ் இல்லையா, அவங்களை குழந்தைங்க இல்லையா? சாமி சொல்றாங்க. நான் கூட ஒரு முறை இது மாதிரி கேட்டப்ப ஆமா அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே இடைமறித்து ஏன் அப்படி சொல்றீங்க, நமக்கு இந்த உலகம் பூரா எவ்வளவு குழந்தைங்க இருக்காங்க, நீங்க குழந்தை இல்லைன்னு சொல்லலாம். சொல்லும் பொழுது மகரிஷி அவருடைய குரல் அப்படின்னு நிறுத்து போச்சு. ரெண்டாவது படத்துல காட்டினாங்க, ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அம்மா ரொம்ப தொய்வா, இந்த உடல்நலை குறைவினால உடல்நலம் கூடி இருக்கிற போது மகரிஷி அவர்கள் எதையுமே நீங்க செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, தான் செய்து காட்டுவாங்க. அதாவது வாழ்த்து காட்டுதல் தான் மகான்களுடைய சிறப்பு. அது மாதிரி மன்றங்கள்ல ஆரம்ப காலங்களில் செருப்பு விதையடிகளை கனாவினால் விட்டு போகும்போது தாவத்து ஆரம்பிச்சுட்டு போய் சாமி அதை அடிக்க வச்சு போடுவாங்க. அதை பார்த்த பிறகுதான் இப்போ ஒழுங்கா அடுக்கணுங்கிற எண்ணமே வந்தது. அதே போல இந்த அம்மாவுக்கு உடல்நல குறைவினால, ஏன்னா ஞானிகள் முன்கூட்டியே எல்லா நிகழ்வுகளுடைய முடிவும் தெரிஞ்சவங்க தான். அந்த வகையில் அவசரமாக ஒரு கூட்டத்தை கூட்டி தான் இந்த முதல்ல இந்த மனைவி நல மீட்பு நாள் கூடுவாஞ்சேரியில நிறைவேற்றது. அதில் சொல்லும் பொழுது நான் என் குடும்ப கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு மனைவியினுடைய அனுமதியோடு நான் பொது தொண்டுக்கு வருவதற்கான அனுமதி கேட்ட போது என்கிட்ட 2 வாரம் கேட்டாங்க. ஒன்று, இன்றைக்கு உங்க கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஆனா வரும் காலங்களில் லட்சம் மக்கள் உங்க பின்னாடி இருக்க போறாங்க. அப்படி எவ்வளவு பேர் இருந்தாலும் நான் விரும்புகிற பொழுது உங்களை பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி எதுவும் ஆக வேண்டாம், இருந்தாலும் சொல்றதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஒருவேளை உங்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டால் உங்கள் அருகில் இருந்து உங்களை கவனித்துக் கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை எனக்கு, இது 2 தான் வரமா கேட்டாங்க. அது 2வது சொல்லிட்டு தான் சொன்னாங்க. அப்படி எனக்கு ஏதாவது ஆகிட்டா என்ன கூட இருந்து கவனிக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு இவங்களே அவருக்கு ஒரு ஞானியாக இருந்தா கூட அந்த கண்ணில் நீர். அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம பேராசிரியர் ஒருத்தர் குழந்தையை சார்ந்தவர் போய் அவர் எப்பயுமே கொஞ்சம் ஜோவியலா பேசக்கூடியவர். அதனால என்ன பண்ணிட்டாரு, இதையெல்லாம் பார்க்கிற போது சாமியை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குது, எனக்கு இப்படி ஒரு நல்ல மனைவி வாய்க்கலையேன்னு சாமியை பார்த்து நான் பொறாமப்படுறேன். உடனே சாமி இடைமறித்து சொன்னாங்க, ஆமா உங்க மனைவி இவங்க மாதிரி நடந்துக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரி எத்தனை நாள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க கேட்டாங்க. புரியுதா? இப்ப இயல்பாகவே பெண்கள் தொலைநோக்கு பார்வை உடையவர்கள். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். திருமணம் முடிந்த பிறகு இந்த முதல் சந்திப்புல
பொதுவாக நம்ம புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி இருந்தான், எனக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலன்னா என்ன பண்ண வர எல்லாம் முடிஞ்சு உள்ள இருக்க, பிடிக்கலன்னா என்ன பண்ண போற பாருங்க. குடும்பத்தை சாமி சொல்றாங்க அறிவு நிர்வகிக்கணுங்கிறாங்க. யாருமே எங்க அறிவு நிர்ணயிக்கல, உணர்ச்சி நிர்ணயிக்கல. அப்ப அறிவு தானே நிர்ணயிக்கணும். இந்த அறிவு பாருங்க, இவன் எப்படி கேட்டானா, அது ஒண்ணு என்ன கேட்டான், உங்க அம்மா அது ஒரு கிழவி துணை, அதை பத்தி இப்ப இவன் அவசரம், அவன் தம்பி அவரு வெட்டி பையன் அவசரம் பாருங்க. அவ நாளைக்கு வாழ போற குடும்பத்துல எல்லாரோடையும் இணைந்து வாழ, அவர்களுடைய குணாதிசயங்கள் முன்கூட்டி அவங்களுக்கு என்ன படிக்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சா அதற்கு ஒத்து வாழலாம். இப்ப இந்த குடும்பத்தை அறிவு நிர்ணயிக்கணும் போது எந்த அறிவு நிர்வாகம் பண்ணணும், உணர்ச்சியா அறிவா? சாப்பிட்டு வேதத்தின் மாதிரி அறிவு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கணும், உணர்ச்சி. இன்னொரு தமிழ்ல ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க, இல்லாள், இல்லத்தை ஆழ்பவள். இன்னொரு அர்த்தம் எல்லாம் உடையவள். ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு ஆணை பார்த்து இல்லான்னு சொன்னா வெறும் பயன் அர்த்தம். புரியுதா? நம்ம ஊர்ல நிறைய இருக்கீங்க இல்லையா? நம்ம ஊர்ல ஒரு அனுபவம் சாமி சொன்னதான் நான் பாடும் பட்டெல்லாம் நாயகன் பட்டைங்கிற மாதிரி சாமி சொல்றதுதான். பஸ் ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா பிச்சைக்காரன் ஆண்கள் மாத்திரம் தனியாக இருந்து திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அந்த பஸ் ஸ்டாப் விட்டே போயிடுவாங்க. ஒரு பெண் அங்க நிக்கிட்டோம், அந்த பெண்ணுகிட்டீங்க நேரா இவன் முன்னாடி பண்ணிட்டு, ஐயா தர்மதரன், ஐயா தர்மதரன், இவன் சுத்தி முத்தி பார்ப்போம். ஒருத்தர் வேற பாண்டுருவான். ஒரு பெண்ணு நின்னா போதும், கையை விடுவான். அது 5 ரூபாயா தான் வரும், வேற வழியே இல்லாம திட்டிட்டு போடுவான். இதே பிச்சைக்காரன் தெருவுக்கு வந்தானு பாருங்க, ஐயா 6 அடி உயரத்துல நின்னாலும் சரி யார் பண்ண மாட்டான். ஏன் அவனுக்கு தெரியும். அதே மாதிரி நான் நான் மனைவி மாத்திரம் தான் இருக்கிறோம், மாமியார் வயதானவங்க கூட இருக்கிறாங்க, பிளாட்ல கூடி இருக்கிறோம். நான் இப்படி வெளியில வந்துடுறேன், எனக்கே இருக்கிற நாள்ல தான் அப்ப நிறைய வாங்கி போட முடியாது. அப்ப தினம் தெருவில் வர காய்கறிக்காரங்க தான் வாங்குவாங்க. அவன் நம்ம சௌகரியத்துக்கு வருவான், இருந்து பார்த்துட்டு அதுக்கு தான் உள்ள குளிக்க போவாங்க, அவன் சத்தம் போடுவான். அவங்க இங்கேயும் சத்தம் போடுவாங்க, எங்க கீழே காய்கறிக்காரன் வந்துருக்கிறான், போய் என்னன்னு பாருங்க. நல்லா கேளுங்க. என்னுடைய 66 வயது அனுபவத்துல, 33 வருட குடும்ப அனுபவத்துல என் மனைவி சொல்றத ஒரு நூல் கூட நான் தாண்டி செய்ய மாட்டேன். ஏன்னா நிறைய அனுபவம் இருக்கு. காலையில வெளியே கிளம்புவேன், திருப்பூருக்கு அடுத்த நாள் கிளாஸுக்கு. இவங்க சொல்லுவாங்க, என்ன இன்னும் நேரத்தில் போறீங்க, கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு தரேன், எடுத்துருவாங்க, இதே ஆட்டிட்டு வா அப்படின்னு. நான் போய் 11 மணிக்கு திருச்சியில் பஸ் ஏறும்போது அந்த டிரைவர் காலையில் 10 மணிக்கே சாப்பிட்றோம் இருப்பான். 4 மணிக்கு கொண்டு போயிருப்போம், பல மணியாக. அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போகலாம், நம்ம ரொம்ப மணியாக்கிட்டு போவேன், பஸ் ஸ்டாப்பில் போய் 1 மணி நேரம் நிற்பேன். பொதுவா இந்த அனுபவங்களால நான் இப்போ அடிபட்டு மிதிப்பட்டு திருந்தி ஒரு 10 வருடமா, மனோட கலைக்குள்ள 23 வருஷம் ஆச்சுனாலும் ஒரு 10 வருடமா இது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்ல மாதிரியா இருக்கு, நீங்களும் முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. அப்ப கீழே போய் அந்த காய்கறிக்காரன் வந்தா என்ன சொன்னாங்க, எங்க வீட்டுல காய்கறிக்காரன் வந்திருக்கிறான், போய் பாருங்க. நானும் போய் ஒரு காயை எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவன் மெதுவா என்ன பார்த்தான், பார்த்துட்டு கேட்டான், என்ன அம்மா இல்லைங்களா? போய் அம்மா அவருக்கு பாருங்க. ரோட்ல ஒரு பிச்சைக்காரனுக்கு தெரியுது, காய்கறிக்காரனுக்கு தெரியுது. இவ்வளவுக்கு மேல என்ன பிரச்சனை அப்படின்னா அம்மா சொன்னாங்க, கற்பனையான 4 விஷயம் தான். ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் டைம், ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் நீட், ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் குவான்டிட்டி, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி. இந்த 4இல் வேறுபாடு என்பதை தவிர்க்கவே முடியாது. நாளைக்கு காலையில இருந்தா வீணா போன உணவை தூக்கி ஒரு பிச்சைக்காரனுக்கு போடுறது இல்ல, கணவனுக்கு மனைவிக்குள்ள இந்த 4இல் வேறுபாடு வரும். நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அப்ப இந்த வேறுபாடுகள் வரும் என்பதை முதல்ல ஏற்றுக்கொள்ளும். கருத்து வேறுபாடு எல்லாமே வாழணும்னு நினைக்கிறது தான் பெரிய கஷ்டம். சரி, அப்படி வந்து விட்டால் என்ன செய்வது? எல்லா வீட்லையும் பாத்தீங்கன்னா ஒரு பனிப்போர், கோல்ட் வார் நடந்த இது மாதிரி பார்த்தா சிரிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள
ஒரு காலத்துல வந்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பத்தி சொல்லுவாங்க. இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா வாத்தியார்களுக்குள்ள ஒரு சண்டைக்கு மீடியா பையன். அதே மாதிரி வீட்டுல ஒரு காலத்துல கணவன் மனைவியும் தாய் தந்தை மகனுக்கு பத்தி சொல்லுவாங்க. இப்போ 2 பேருக்கு மீடியேட்டர் யாருன்னா பிள்ளைங்க தான் இல்லையா? பாருங்க, ஆரம்பிக்கும் போது நல்லதான் ஆரம்பிக்கிறோம். நல்ல மங்களகரமா ஒரு பக்தி பாடலை போட்டுட்டு வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிரச்சனை வந்துருது. உடனே ஸ்கூலுக்கு என்ன சொல்றாங்க, டே அந்த சனியை வேற கத்திக்கிட்டு இருக்கு, அது நிறுத்தி சொல்றான் அப்படின்னா, இங்க ஒரு சனியை ஏற்கனவே கத்திக்கிட்டு இருக்கு, இதை சொல்ல முடியாத சனியே இல்லையா? இப்படிதான் போயிட்டு இருக்குது. இதுக்கு என்ன காரணம் என்றால் அடிப்படையில கருத்து வேறுபாடு அது இருக்குங்கிறத முதல்ல ஏற்கணும் இல்லையா? அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி எண்ணம் இருக்காது. எல்லாருக்கும் உணர்ச்சிகள் இருக்கு, தேவைகள் இருக்கு. அவர்களுடைய தேவைகளை அடுத்தவங்க மதிக்கல, விட்டு கொடுக்கலன்னா இங்க பிரச்சனை. அப்ப அதற்கு 4 விஷயம் தான் சாமி சொல்றாங்க. அதை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். ஏன்னா ஐயா நிறைய பேச போறாரு. இந்த கருத்து வேறுபாடு என்பதை வந்து விட்டால் குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள நல்ல நாளைக்கு பெரிய பாண்டுல அடிச்சு ஹால்ல மாட்டி வச்சுக்கணும். அடிக்கடி பாருங்க. நிறைய விஷயம் காரணம் அறிந்து என்ன காரணமே தெரியாம என்ன காரணம். அடுத்தது விட்டு கொடுத்து. இந்த விட்டு கொடுக்கறது யாருங்கிறத பத்தி நிறைய சொல்லிட்டாங்க. நான் திருப்பி சொல்லல. சாமியில கேட்ப அதை சொன்னாங்க. யார் சாமி விட்டு கொடுக்குறது என்ன கேட்க, யாரும் சரியா வச்சு வளர்த்தான். அடுத்த சொல்லல. அப்ப காரணம் அறிந்து விட்டு கொடுத்து உரிய விளக்கம் கூறி வாங்க. நம்ம சண்டையில பிள்ளைங்கதான் வீணா போகுது. நம்ம இப்படி போறதில்லை. பிள்ளைங்க நாளைக்கு நல்லா இருக்கணும், வாங்க உட்காந்து பேசுவோம் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அன்னைக்கு நீங்க தானே ஆரம்பிப்போம். அதுதான் உரிய விளக்கம். அப்ப என்ன பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும். சரி பேசி எல்லாம் முடிச்சு சரி சரி என்னமோ சொல்றேன் அப்படி நீங்க போனான்னா பிரச்சனை தீரலன்னு அர்த்தம். அதுக்காக என்ன சொல்றாங்க அடுத்தது, மன நிறைவை ஏற்படுத்தி திரும்ப 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 பேசணும், கன்வின்ஸ் பண்ணணும். புரியுதா? இதை புரியுதா? இதை செய்யணும். யாரும் புரிஞ்சாரிக்கிறது முதலே பாருங்க இல்லையா? அதுக்கு இதுல ஒன்றும் வெக்கப்படுறதுக்கெல்லாம் இல்லைங்க. புத்திசாலித்தனை எது அப்படின்னு சொன்னா உண்மையை மறுத்து பேசுறது இல்லை, உண்மையை ஏற்றுக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம் இல்லையா? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க எல்லா வீடுமே மதுரை தான் உண்மைதான். சில பேர் சொல்லுவாங்க உங்க வீட்டுல அப்படி இருக்கலாங்க, நான் எல்லாம் அப்படி பார்த்தேன்னா ஒரு பார்வை பிடிச்ச போட்டு தாண்டாது. இவன் எங்க வெளியில நின்றுட்டு அந்த மாதிரி அங்கே இருந்துவாங்க. என்னது ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லம்மா என்னதுக்கு ஒண்ணு இல்லைங்க, அவங்களுக்கு தான் அது தெரியும். புரியுதா? அவங்களுக்கு தான் தெரியும் அர்த்தம். அதுவே சொன்னா என்ன சொன்னாலும் என் வீட்டுல என் மனைவி தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அப்படியா? ஆமா, காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு நான் வாசல் தெளிச்சு கூட்டுவேன், என் மனைவி பாப்பா. 6 மணிக்கு நான் அடுப்பை பத்த வச்சு காபி போடுவேன், என் மனைவி பாப்பா. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா வேலையும் என் மனைவி தான். அந்த மாதிரி இருக்கு. எல்லாருக்குமே இதுகளுக்கு இருக்கு இல்லையா? இந்த ஒரு விஷயத்தை தான் ஏற்றுக்கணும். இந்த அம்மா பாருங்க, வாழ்க்கை துணை என்பது 2 நிலையில அதனுடைய அவசியம் தெரியும். ஆரம்பத்துல உணர்ச்சி நிலையில அவசரமா தேவை தெரியும். 50க்கு மேல ஆரம்பர அமைதியா வாழ்க்கை துணையுடைய எத்தனை பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. என் தேவையை யார் அறிவார்? உனைப்போல் தெய்வம். இந்த தெய்வம் இல்ல, கோயில போய் கும்பிடுறமே அந்த தெய்வம் இல்ல, உனைப்போல் தெய்வம் ஒன்றே. அர்த்தம் சரியா புரிஞ்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா முடிஞ்சிடும் பிரச்சனை. என் தேவையை யார் அறிவார்? உனைப்போல் தெய்வம். அந்த தெய்வத்துக்கெல்லாம் தெரியாது. உனைப்போல் தெய்வம் ஒன்றே அறியும். ஆலம் எழுதுகள் போல் உறவு 1000 வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். இப்ப புரியலனாலும் கண்டிப்பா ஒரு வயசுல புரியும். காலம் கிடந்து வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால எது புத்திசாலித்தனம்? Truth is better than pure.
அன்னைக்கு உட்கார்ந்து மூலையில வருத்தப்படுறதை விட்டு இன்றைக்கு அந்த நிலைக்கு நாம் வந்துடலாம். அந்த மாதிரி பாருங்க, அந்த அம்மா நல்ல வாழ்கிற காலத்துல கணவனை சமுதாயம் குறை கூறி விடக்கூடாது என்று வாழ்க்கையை இன்னொரு பெண்ணோடு கொண்டு விட்டுட்டாங்க. இரண்டாவது ஸ்டேஜ் 50 வயதுக்கு மேல அவசியம் தேவை என்கிற நேரத்திலும் சமுதாயத்துக்காக விட்டு விட்டாங்க. இவருடைய தியாகம் தான் நமக்கு ஒரு யதார்த்தம். ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் என்பது சரியாக நிரூபித்தவர்கள் தான். அதனாலதான் இன்றைய தினத்தை மனைவி நலனுக்காக நாம் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்தது ஐயா அவர்கள் தொடர்ந்து பேசுவாங்க. வாழ்க்கை